Hi all, this is Thurai from Salesforce Talks. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டைனமிக் ஃபார்ம்ஸ் இன் Salesforce. வாட் இஸ் டைனமிக் ஃபார்ம்ஸ், அதனால என்ன யூஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ டைனமிக் ஃபார்ம்ஸ்னா என்னன்னா, ஒரு சேல்ஸ்ஃபோர்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும்போதோ இல்லை அங்கே இருக்கிற ரெக்கார்ட் எடிட் பண்ணும்போதோ யூசர் ஒரு ஃபீல்டில் கொடுக்குற வேல்யூ பேஸ் பண்ணி சில ஃபீல்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே பண்ணணும் இல்லை ஒரு சில ஃபீல்ட்ஸ் ஹைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த டைனமிக் ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டைனமிக்மாக அந்த யூசர் என்டர் பண்ணுற வேல்யூவை பேஸ் பண்ணி அந்த ஃபீல்ட்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணுமா ஹைட் ஆகணுமா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் டைனமிக் ஃபார்ம். அதோட டெமோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸிஸ்டிங்காக அந்த மாதிரி நமக்கு ஒரு சினாரியோ இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் டைப் அண்ட் பேஜ் லேஅவுட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரண்ட்டாக. ஸோ இன்னும் ஃபுல்லாக டைனமிக் ஃபார்ம்ஸ்க்கு இன்னும் மைக்ரேட் ஆகலை எல்லாரும். ஸோ அந்த ரெக்கார்ட் டைப்ஸ் பேஜ் லேஅவுட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அதை அப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அதை ரிமூவ் பண்ணிட்டு டைனமிக் ஃபார்ம்ஸ் தான் ஃபுல்லாகவே வரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்போ அந்த ரெக்கார்ட் டைப் பேஜ் லேஅவுட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு நிறைய ரெக்கார்ட் டைப் இருக்குது. அந்த ரெக்கார்ட் டைப் பேஸ் பண்ணி இந்த ஒரு செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும், இந்த ரெக்கார்ட் டைப்க்கு இந்த செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம ரெக்கார்ட் டைப் அண்ட் பேஜ் லேஅவுட்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டம் அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். இங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயின்னு ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 ரெக்கார்ட் டைப் வச்சிருக்கேன். ஒன்று டாக்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங், அதாவது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாக்டர் அப்படிங்கிற ரெக்கார்ட் டைப் கிரியேட் பண்ணும்போது, ஸோ டாக்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ரெக்கார்ட் டைப் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு ஃபீல்டு காமிக்கும். அதாவது இந்த இதெல்லாம் காமன் ஃபீல்டு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், இமெயில், இதெல்லாமே. ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு காமிக்குது. இது பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு மட்டும் தான் காமிக்கணும், ஏன்னா இது வந்து ஹவுஸ் கீப்பிங்க்குலாம் இருக்காது இல்லையா. ஸோ இது டாக்டருங்கிற ரெக்கார்ட் டைப் மட்டும் தான் காமிக்கணும். அதே மாதிரி நம்ம இப்போ ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் டைப் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த காமன் ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் நம்பர், அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ட்ரைனிங்காக கிரியேட் பண்ணதுனால ஒரு ஃபீல்டு மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். மோர் தென் ஒன் ஃபீல்டும் நம்ம அது மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இது இந்த சினாரியோ நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ரெக்கார்ட் டைப் அண்ட் பேஜ் லேஅவுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் இந்த கான்செப்டே இருக்காது, இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டைனமிக் ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸை நம்ம எப்படி டைனமிக் ஃபார்ம்ஸில் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதுக்கு நாங்கள் டெமோ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சில ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எம்ப்ளாயி நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற ஃபீல்டு. இது வந்து காமனாக இருக்கிற ஃபீல்டு. ஸோ உங்கள் டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு ஒரு பிக் லிஸ்ட் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் எம்ப்ளாயி அண்ட் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி. ஸோ இது அவர் பர்மனன்ட் எம்ப்ளாயி அப்படின்னா பர்மனன்ட் சூஸ் பண்ணும், அவர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயினா கான்ட்ராக்ட் அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்போ கீழே 2 ஃபீல்டு இருக்குது, ஒன்று பிஎஃப் நம்பர், இன்னொன்று கான்ட்ராக்ட் டென்யூர் அண்ட் மந்த்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு 2 ஃபீல்டுமே இப்போ தெரியுது. இப்போ நான் வந்துட்டு இது பர்மனன்ட் எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்களேன். பர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் கம்பெனியில் பிஎஃப் நம்பர் இருக்கும், அதாவது பிஎஃப் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஃபீல்டு டிஸ்பிளே ஆகணும். ஸோ பர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு இந்த கான்ட்ராக்ட் டென்யூர் அண்ட் மந்த்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டு டிஸ்பிளே ஆகக்கூடாது. அதே மாதிரி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிஎஃப் கொடுக்க மாட்டாங்க கம்பெனியில். ஸோ அப்போ அந்த பிஎஃப் நம்பருங்கிற ஃபீல்டு அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஒன்லி இந்த கான்ட்ராக்ட் டென்யூர் அண்ட் மந்த்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டு தான் டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ டைனமிக் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். எப்படி இப்போ பர்மனன்ட்னா அந்த பிஎஃப் நம்பருங்கிற ஃபீல்டு மட்டும் தெரியணும், கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்ட் டென்யூர் அண்ட் மந்த்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டு மட்டும் தெரியணும். இது சூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்துட்டு இந்த ஃபீல்டு எந்த ஃபீல்டு டிஸ்பிளே ஆகணுங்கிறது வந்துட்டு அதுவே வந்துட்டு டைனமிக்காக வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை எப்படி பண்ணலாங்கிறது பார்ப்போம். இப்போ இது லைட்னிங் பேஜில் போயிட்டு தான் நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிப்போம், டெஸ்ட் ரெக்கார்ட். ஸோ அந்த டைனமிக் ஃபார்ம்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பேஜில் போயிட்டு தான் நீங்கள் எடிட் பேஜ் கொடுத்து பண்ண முடியும். அது லைட்னிங் பேஜில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி. இது கிளாசிக்ல இருந்து நீங்கள் பண்ண முடியாது, லைட்னிங்ல இருந்து மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ செட்டப் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே எடிட் பேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட அந்த லைட்னிங் பேஜ் எடிட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். எடிட் பேஜ் கொடுங்க. ஸோ இதுக்கு பேர் லைட்னிங் ஆப் பில்டர். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி கவர் பண்ணுவோம். ஸோ இந்த ரெக்கார்ட் பேஜில்
இப்போ இந்த டீட்டெயில் செக்ஷனுக்குள்ள ஃபீல்ட்ஸ் தெரியுது இல்லையா? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நார்மலா இருக்கிற அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா, ஓல்டு பேஜ். இது எல்லாமே நம்ம வந்துட்டு டைனமிக் ஃபார்ம்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபீல்டு அந்த பேஜை ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு அப்கிரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்ட்ஸ் செக்ஷன்ல வந்துட்டு இங்க கிளிக் பண்ணிட்டு, ஸோ அவுட்டர்ல கிளிக் பண்ணாதீங்க. அந்த ஆப்ஷன் காமிக்காது. இந்த ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த இன்னர்ல இந்த செக்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த அப்கிரேட் ஆப்ஷன் காமிக்கும். இதுல அப்கிரேட் நவ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுங்க. உங்களுக்கு இது அப்கிரேட் ஆயிட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு அந்த ஃபீல்ட்ஸ்குள்ளேயே அதுல ஒவ்வொரு ஃபீல்டுமே ஒவ்வொரு செக்ஷனா வந்துட்டு உங்களுக்கு மாறி இருக்கும். ஸோ இங்க நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த ஃபீல்டு அலைன்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் லேஅவுட்ல போயிட்டு தான் மாற்றுவோம், எந்தெந்த ஃபீல்டு எந்த ஆர்டர்ல தெரியணும்ட்டு. இப்போ நீங்க நீங்க இந்த அலைன்மெண்ட்லாம் மாத்துறது அப்படின்னா நீங்க எங்கேயே வந்துட்டு பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இந்த லைட்னிங் பேஜ்லேயே நீங்க மாத்திக்கலாம். இப்போ நம்ம பார்க்க வந்தது அந்த டைனமிக் ஃபார்ம் சொன்னோம் இல்லையா? அந்த கண்டிஷன் வந்து செட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது பேஸ் பண்ணி தான் அந்த பிஎஃப் நம்பர் அண்ட் கான்ட்ராக்ட் டென்யூர் அண்ட் மந்த்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டு தெரியணும். அப்படிங்கும்போது நீங்க எந்த ஃபீல்டுக்கு கண்டிஷன் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதுல கிளிக் பண்ணுங்க. இப்போ பிஎஃப் நம்பருக்கு தான் நம்ம வந்து கண்டிஷன் செட் பண்ண போறோம். ஸோ இங்க செட் ஃபீல்டு விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபில்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்க போயிட்டு நீங்க ஆட் ஃபில்டர் கொடுக்கணும். ஸோ அதுக்கு மேல இங்க பாத்தீங்கன்னா யூஐ பிஹேவியர் இருக்கு. அதாவது அந்த பேஜ் லேஅவுட்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீட் ஒன்லியா இருக்கணுமா இல்ல ரெக்கார்டா இருக்கணும். ஸோ இதே ஃபங்க்ஷனாலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம பேஜ் லேஅவுட்ல இருந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ இங்கேயும் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீல்டு விசிபிலிட்டியில போயிட்டு ஆட் ஃபில்டர் கொடுங்க. ஸோ உங்க ஆட் ஃபில்டர்ல நான் எந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி நான் கண்டிஷன் செட் பண்றேன்னா டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ பிஎஃப் நம்பர் நம்ம ஆல்ரெடி எதுக்கு பார்த்தோம், பர்மனெண்ட் எம்ப்ளாய்க்கு மட்டும் தான் தெரியணும். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்திருக்கு. ஸோ ஈக்குவல் டு பர்மனெண்ட். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருந்தால் மட்டும்தான் இந்த பிஎஃப் நம்பருங்கிற ஃபீல்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு நம்ம இப்போ இந்த பிஎஃப் நம்பருங்கிற ஃபீல்டுக்கு வந்து கண்டிஷன் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் டென்யூர் அண்ட் மந்த்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டுக்கு ஸோ போய் ஆட் ஃபில்டர் கொடுத்துட்டு, ஸோ இங்கேயும் டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டு பர்மனெண்ட் பதிலாக கான்ட்ராக்ட் டன். ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஃபீல்டுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் செட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு மற்ற ஃபீல்டுக்கும் இந்த ஃபீல்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஐ சிம்பிள் காமிக்கும். ஸோ அது இருந்தது அப்படின்னாலே அந்த ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம ஃபீல்டு காம்பனன்ட் விசிபிலிட்டி ஃபில்டர் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இதை செட் பண்ணிட்டோம். இந்த பேஜில் லைட்னிங் பேஜில் நீங்கள் எடிட் பண்ணதுக்கப்புறம் இது என்னன்னா சேவ் பண்ணிவிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ சேவ் கிளிக் பண்ணுங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு இப்போ தான் சேவ் பண்ணுறீங்க, லைட்னிங் இந்த ரெக்கார்ட் பேஜ் நீங்கள் இப்போ தான் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை எடிட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்டிவேட் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆர்கனைசேஷன் டிஃபால்ட்டு, ஆப் டிஃபால்ட்டு, இல்லை ஒரு அப்ளிகேஷன்லேயே யூஸரோட ரெக்கார்ட் டைப் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி யாருக்கு இது தெரியணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களோட ஆர்கில் எந்த அப்ளிகேஷனில் இருந்தாலும் இந்த ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணால் இந்த சேம் பேஜ் தான் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஆர்கனைசேஷன் டிஃபால்ட் கொடுத்துங்க. இல்லை உங்களோட அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் இந்த நீங்கள் இப்போ புதுசாக எடிட் பண்ண பேஜ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் தெரியணும் அப்படின்னா அந்த ஆப் டிஃபால்ட் நீங்கள் கொடுத்தாங்க அந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும் தெரியணுங்க மாதிரி. ஸோ இதில் போயிட்டு நான் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சேவ். ஸோ ஆக்டிவேஷன் சக்ஸஸ் ஆகிடும். இங்கே வந்துடுச்சு. இப்போ பேக் போகும். இப்போ இங்கே போயிட்டு எடிட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பர்மனெண்ட் அப்படிங்கிற வேல்யூ சூஸ் ஆயிருக்கு. அதனால எனக்கு பிஎஃப் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டு வந்துட்டு எனக்கு தெரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டென்யூர் அண்ட் மந்த்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வந்துட்டு இங்கே தெரியவே இல்லை. இப்போ இதில் போயிட்டு நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த சேவ் பண்ணவே இல்லை. நான் அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண உடனே அந்த பிஎஃப் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து டிஸ்பிளே ஆகலை. அது வந்து ஹைட் ஆயிடுச்சு. கான்ட்ராக்ட் டென்யூர் அண்ட் மந்த்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து எனக்கு உடனே வந்து தெரியுது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு டைனமிக் ஃபார்ம். நாங்கள் யூசர் சூஸ் பண்ணுற வேல்யூ பேஸ் பண்ணி இம்மிடியேட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது பாருங்க. கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்ட் டென்யூர், பர்மனன்ட்னா பிஎஃப் நம்பர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபீல்ட்ஸ் இது வந்து இப்போ ஒரு ஃபீல்டுக்கு செட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் நிறைய மல்டிபிள் ஃபீல்ட்ஸ்க்கும் நீங்கள் பண்ணலாம். எல்லா ஃபீல்டுக்கும் அதே கண்டிஷன் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் டைனமிக் ஃபார்ம். இது வந்து இப்போ சிம்பிளாக ஒரு ஃபீல்டு வச்சு பார்த்தோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் வச்சுட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன சினாரியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா
இப்போ இதே எம்ப்ளாயிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்சினேட்டடா இல்லையா அப்படிங்கிறத ட்ராக் பண்ண போறாங்க. அதுக்கு நம்ம ஒரு 3 ஃபீல்டு கிரியேட் பண்ணுவோம். இப்போ வேக்சினேட்டட் எஸ் அது ஒரு செக் பாக்ஸை கிரியேட் பண்ணப்போம். அது எஸ் அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் டோஸா செகண்ட் டோஸும் போட்டிருக்காங்களா 2 டோஸும் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஃபீல்டு கிரியேட் பண்ணிப்போம். டிஃபால்ட்டா செக்ல இருக்கட்டும். நெக்ஸ்ட் நியூ. ஸோ ஃபர்ஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக் பாக்ஸை கிரியேட் பண்ணிப்போம். செகண்ட் டோஸ்க்கு இன்னொரு ஃபீல்டை கிரியேட் பண்ணுறேன். நம்ம ஒரு 3 ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ புதுசாக. ஸோ இப்போ நீங்கள் இந்த டைனமிக் ஃபார்ம்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக ஃபீல்டு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அந்த ஃபீல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அது பேஜ் லேஅவுட்டில் ஆட் ஆகிருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு டைனமிக் ஃபார்ம்ஸில் ஆட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டிட் பேஜ் ஸோ இந்த ஃபீல்ட் செக்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் இந்த காம்பனன்ட்ஸ்க்கு பக்கத்தில் உங்களுக்கு ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற ஃபீல்ட்ஸ் வந்துட்டு காமிக்கும். ஸோ இதில் எந்த ஃபீல்டாவது நீங்கள் ஆட் பண்ணணும் ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் எங்கே போய் தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட வேக்சினேட்டட் அப்படிங்கிற ஃபீல்டு இங்கே இல்லை இல்லையா? ஸோ இந்த ஃபீல்டை எடுத்து வந்துட்டு இப்போ எங்கே ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் டோஸ் டன், செகண்ட் டோஸ் டன். ஜஸ்ட் மவுஸை கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே பிளேஸ் பண்ணுங்க. இது நம்ம பேஜ் லேஅவுட்டில் பண்ணுற மாதிரி தான். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணுவோம். சேவ் ஆயிடுச்சு. இப்போ பேக் போனால் நம்மளோட ஃபீல்ட்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதுசாக கிரியேட் பண்ண ஃபீல்ட்ஸ் வந்து இப்போ இங்கே தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம இன்னும் அந்த கண்டிஷன்ஸ் வந்து செட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த ஃபீல்டு வந்துட்டு இப்போ ஃபால்ஸில் தான் இருக்குது. இருந்தாலுமே நமக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து நமக்கு தெரியுது. இப்போ நம்ம டைனமிக் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸில் இருந்ததுன்னா இந்த 2 ஆப்ஷனும் தெரியக்கூடாது. இப்போ வேக்சினேட்டட் ட்ரூ அப்படின்னா தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டிருக்காரா இல்லை செகண்ட் டோஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது இந்த 2 ஃபீல்டும் பை டிஃபால்ட்டாக தெரியக்கூடாது. இது ட்ரூனா மட்டும் ஃபர்ஸ்ட் டோஸ் மட்டும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டோஸும் அவர் வந்துட்டு போட்டிருக்காரு அப்படின்னா மட்டும்தான் செகண்ட் டோஸ்க்கான கொஸ்டின் வந்து அவருக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட சினாரியோ. இப்போ இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். எடிட் பேஜ் கொடுத்துட்டு சேம் அந்த லைட்னிங் பேஜ் போயிட்டு நம்ம முன்னாடி எப்படி கண்டிஷன் ஆட் பண்ணுமோ அதே மாதிரி இப்போ இந்த ஃபீல்ட்ஸ்க்கும் கண்டிஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டோஸ் எப்போ டிஸ்பிளே ஆகணும், இந்த வேக்சினேட்டட் அப்படிங்கிறது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு காமிக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபில்டர் கொடுத்துட்டு ஸோ
இங்க ஃபில்டர்ல vaccinated ஈக்குவல்ஸ் டு ட்ரூ. ஸோ இது ட்ரூவோ கொடுத்தாங்க மட்டும்தான் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் டோஸ் டன் அப்படிங்கிற கொஸ்டினே நமக்கு வந்து அங்கே கேட்கணும் அப்படிங்கிறத நம்மளோட கண்டிஷன். அடுத்து செகண்ட் டோஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து அந்த யூசர் அந்த எம்ப்ளாயி வந்துட்டு ட்ரூன்னு கொடுத்தாங்க அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு செகண்ட் டோஸ் கேட்கணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டோஸ் வந்துருச்சு கொடுத்துட்டோம். ஸோ நம்ம இப்போ 2 கண்டிஷனும் செட் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் அந்த ஆக்டிவேட் கேட்கும். அதுக்கப்புறம்லாம் நீங்கள் வரும் சேவ் பண்ணால் போதும். பேக் வந்துடும். இப்போ அதே ரெக்கார்ட் தான் எடிட் பண்ணுறேன். இப்போ பாருங்க நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் டோஸ் டன் அந்த செகண்ட் டோஸ் டன் அப்படிங்கிற அந்த ஃபீல்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகவே இல்லை. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வேக்சினேட்டடுங்கிறது ஃபால்ஸில் இருக்குது, அதனால நமக்கு வந்து தெரியல. இப்போ நான் அதை ட்ரூ கொடுக்குறேன். இந்த ட்ரூ கொடுத்தோன்னே நம்ம கண்டிஷன் கொடுத்த மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து கேட்குது. ஸோ வேக்சினேட்டடுங்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் டோஸா அப்படின்னு கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டோஸும் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் தான் நமக்கு செகண்ட் டோஸ் டன்னா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குது. ஸோ இந்த மாதிரி டைனமிக்காக நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் ஃபீல்ட்ஸும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சீக்வன்ஷியல் ஆர்டரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கும் இந்த டைனமிக் ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை போயிட்டு நான் வந்துட்டு ஃபால்ஸ் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபீல்டே தெரியாது மறுபடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 சினாரியோ பார்த்துட்டோம். ஒன்று அந்த டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பிக் லிஸ்ட் பேஸ் பண்ணி ஒன்று, செக் பாக்ஸ் பேஸ் பண்ணி ஒன்று. ஸோ இது வந்து தனித்தனியாக ஃபீல்டு வச்சு பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ இது இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு செக்ஷன், இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஒரு செக்ஷன் இருக்குது. இங்கே தனித்தனியாக நீங்கள் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வந்து குரூப் பண்ணி அது ஒரு செக்ஷனாக வந்துட்டு அந்த செக்ஷனும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹைட் பண்ணுறதும் டிஸ்பிளே பண்ணுறதும் நீங்கள் டைனமிக் ஃபார்ம்ஸில் அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எம்ப்ளாயி ஸ்டோர் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இங்கே அந்த எம்ப்ளாயி வந்துட்டு ஃப்ரெஷராக எக்ஸ்பீரியன்ஸ்டா அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னா ஒரு செக் பாக்ஸ் வைக்க போகிறோம். சப்போஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்ப்ளாயி அப்படின்னா அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது செக்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த செக்ஷனில் அவரோட ப்ரீவியஸ் கம்பெனி நேம், ப்ரீவியஸ் ரோலு, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு 2 ஃபீல்டு கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டு அந்த செக்ஷனை எப்படி நம்ம ஹைட் பண்ணுறது, அந்த செக்ஷனுக்கு எப்படி நம்ம கண்டிஷன் ஆட் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். ஸோ அதுக்கு தேவையான ஃபீல்ட்ஸை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிப்போம். நியூ. ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு செக் பாக்ஸ். அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்ததுன்னா நம்ம 2 நிறைய ஃபீல்டு நீங்கள் ட்ராக் பண்ணலாம். இப்போ டைம் இல்லைங்கிறதுனால இதில் 2 ஃபீல்டு நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஸோ அதாவது ப்ரீவியஸ் கம்பெனி நேம், ப்ரீவியஸ் ரோல் அப்படிங்கிற 2 இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் ரோலுக்கு இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் புதுசாக ஃபீல்டு கிரியேட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆட் ஆகாது. பேஜில் போயிட்டு ஃபீல்ட் செக்ஷன்லேருந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட கரண்ட் ஃபீல்டு செக்ஷன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸில் போயிட்டு நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டை வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது ட்ரூ அப்படின்னா நம்ம கீழே வந்துட்டு ஒரு புது செக்ஷன், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்
இன்ஃபர்மேஷன் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்ங்கிற ஒரு செக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அதில் தான் அந்த ப்ரீவியஸ் கம்பெனி நேமும் ப்ரீவியஸ் ரோல் அப்படிங்கிற அந்த 2 ஃபீல்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த செக்ஷனே வந்துட்டு இந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி தான் தெரிய போகுது. இது ட்ரூனா அந்த ஃபீல்டு அந்த செக்ஷன் தெரியும், இது ஃபால்ஸ்னா அந்த ஃபீல்டு அந்த செக்ஷன்ஸ் வந்து தெரியாது. ஸோ ஒரு புது செக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஃபீல்டு செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்குது இல்லையா? இந்த செக்ஷனை வந்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களோட அந்த பேஜ்லேயே ஆட் பண்ணணும். ஸோ இதை ட்ராக் பண்ணிவிட்டு இதோட பாட்டமில் நான் ஆட் பண்ணுறேன். அந்த செக்ஷனோட நேம் வந்துட்டு இங்கே லேபிள் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்றோம். ஸோ இது சிங்கிள் காலமா டபுள் காலம்ஸ்ங்கிறது இங்கே. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே இந்த என்டையர் இந்த ஒரு செக்ஷனுக்கு நீங்கள் இந்த காம்பனன்ட் விசிபிலிட்டி இங்கே செட் பண்ணலாம். ஸோ இதில் ஆட் ஃபில்டர் கொடுத்துட்டு இதில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருவோம். ஸோ அது ட்ரூனா மட்டும்தான் இந்த ஒரு செக்ஷனே நமக்கு காமிக்க போகுது. ஸோ இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டிய ஃபீல்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ நான் 2 ஃபீல்டு தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால இந்த 2 ஃபீல்டை மட்டும் இதில் ஆட் பண்ணுறேன். ப்ரீவியஸ் கம்பெனி நேம், ப்ரீவியஸ் ரோல். ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு இப்போ நம்ம செக்ஷனாகவே நம்ம வந்துட்டு கண்டிஷன் ஆட் பண்ணதுனால இந்த தனித்தனி ஃபீல்டுக்கு வந்து நீங்கள் தனித்தனியாக கண்டிஷன் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த செக்ஷனே வந்துட்டு இது ட்ரூனா மட்டும்தான் தெரியும். அதில் இருக்கிற ஃபீல்ட்ஸும் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது அந்த செக்ஷன் தெரியும் போது தான் தெரியும். ஓகேவா? ஸோ அந்த 2 ஃபீல்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிடுவோம். சேவ் ஆயிடுச்சு. இந்த ரெக்கார்டை எடிட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபால்ஸில் இருக்குது. நமக்கு எந்த செக்ஷனுமே தெரியல பாருங்கள். சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தெரியுது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் நமக்கு இப்போ எதுவுமே தெரியல. நான் இப்போ இது ட்ரூ கொடுக்க போகிறேன் பாருங்கள். சம்டைம்ஸ் இது சேவ் பண்ணால் மட்டும்தான் அந்த செக்ஷன் இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு பிஹேவ் ஆகுது. ஸோ அந்த செக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக்காக இல்லாமல் நீங்கள் இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சரி, ஓகே. எடிட் பண்ணிட்டேன். செக் பண்ணாலும் எனக்கு சேவ் பண்ணாதான் அது வந்துட்டு ஹைட் ஆகும். ஸோ அந்த செக்ஷனுக்கு மட்டும் அது உங்களுக்கு இமிடியேட் ஆகாமல் சேவ் பண்ணும்போது நடக்குது. இப்போ ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே செட் பண்ண மாதிரி கான்ட்ராக்ட் அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா கான்ட்ராக்ட் டென்யூர் 1 months அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது. அதேமாதிரி இங்கே வேக்சினேட்டட் ட்ரூ கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் டோஸ், ட்ரூனா செகண்ட் டோஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துட்டு நம்ம கொடுத்த கண்டிஷன் மாதிரி தெரியுது. இந்த செக்ஷன் மட்டும் நீங்கள் இதை கிளிக் பண்ணோன்னா இமீடியட்டாக உங்களுக்கு தெரியாது. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதை சேவ் பண்ணீங்க அப்படின்னா சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபீல்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எடிட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் டைனமிக் ஃபார்ம்ஸ். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் இயரில் இல்லை இன்னும் வரக்கூடிய ரிலீசஸில் சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ பேஜ் லேஅவுட் வந்து நாங்கள் டீகமிஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது ரிலேட்டடாக இப்போ இந்த செக்ஷன்ல எல்லாம் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இமீடியட்டாக கிளிக் பண்ண உடனே இந்த செக்ஷன் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது ஃபுல்லாகவே வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்ணலாம்ன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைனமிக் ஃபார்ம்ஸ் இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். தேங்க்யூ.